ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பாதாம் ஐஸ்கிரீம் எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சுருங்க. நல்லா பால் காய்ச்சிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாதாம் ட்ரிங்க் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், இல்லை 5 ஸ்பூன் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அதை பால் கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நமக்கு வேணுங்கிற அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு 10 நிமிஷமாவது கிண்டணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போது சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ அது கூடவே நம்ம மிக்சிங்க்கு வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ தான் நல்லா கெட்டி தட்டும். கெட்டி பிடிக்காமல் இருக்க நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது கூட நம்ம பாதாம் ட்ரிங்க்கு மிக்ஸ் அந்த லிக்விட் வந்து நம்ம ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் நம்ம விட்டுக்கலாம். அதை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கலர் நல்லா வரும். இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கெட்டினாகும். கெட்டினானதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறோம். இதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, இல்லை டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours நம்ம அதில் ஃப்ரீசரில் வச்சுட்டு திரும்ப எடுத்து மிக்சியில் அடித்து நம்ம திரும்பவும் பாக்ஸ்லேயே ஊற்றி ஒரு ஓவர் நைட் வைக்கணும். ஓவர் நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து திரும்பவும் ஒரு மிக்சியில் ஒரு டைம் போட்டு நல்லா மிக்சரில் அரைச்சிட்டு திரும்பியும் ஒரு ஓவர் நைட் வச்சுட்டிங்க, நமக்கு சூப்பரான ஹோம்மேட் ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சு. நம்ம மேலே டூட்டி ஃப்ரூட்டி நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவ்வளோ ஒரு சுவையான ஹோம்மேட் ஐஸ்கிரீம் நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.